ஹாய் எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். 256 எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 4 இசட் பவர் 10 இஸ் டிவைடட் பை 25 எக்ஸ் பவர் 6 ஒய் பவர் 6 இசட் பவர் 6 வர்க்கமூலம். இதோடைய வர்க்கமூலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்க்கமூலம் கேட்டாலே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் 16ஐயும் பெருக்குனா 256 கிடைக்கும். இப்படி டைரெக்டாக போடனாலும் போடலாம், இல்லை அப்படின்னா 256க்கு காரணிகள் கண்டுபிடிக்கணும். 256 இது 2வது டேபிளில் போகும். ஸோ 1 2 5ல் 2 4 மிச்சம் 1 6 பக்கத்தில் அந்த 1 போட்டு 16 பார்க்கணும். ஸோ இனி 2 16 மறுபடியும் 2ஆம் டேபிள் 6 12 4 8 2 6 2 4 16 32 இனி 2 16 8 இருக்குது. ஸோ 2 படு 4 8 2 4. ஸோ இதில் 2 2 இருக்கிறத ஒரு 2 வெளியில் எடுக்கணும். ஸோ 1 2 3 4 4 2 இருக்குது. ஸோ 2 2 2 2 2 2 2 4 4 8 இனி 2 16 இதுலேயும் 16 தான் கிடைக்கும். ஸோ டைரெக்டாக தெரியும் அப்படின்னா 16ஐயும் பெருக்குனா 256 அப்படின்னு தெரியும் அப்படின்னா டைரெக்டாகவே போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 256 இருக்க இடத்துல 16 இன்று எக்ஸ் பவர் 8 எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 4, அதாவது ரூட்லேருந்து எடுக்கும்போது அதை பாதியாக எழுதணும். இப்போ 8ல் பாதி எத்தனை? 4. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் பாதியாக எழுதணும். ஸோ ஒய் பவர் 2 இசட் எப்படி எழுதணும்? இசட் பவர் 5 இஸ் டிவைடட் பை ஐ 5 25. ஸோ ஒரு 5 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம். ஸோ எக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் 3 இசட் பவர் 3 எல்லாத்தையுமே பாதியாக எழுதணும். வெளியில் எடுக்கும்போது மாடுலஸ் போடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மாடுலஸ் போட்டு தான் எழுதணும். ஸோ 16/5 மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணணும். எக்ஸ் பவர் 3 கேன்சல் ஆகிடும். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. 4லேருந்து 3 கழித்தோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒய் இருக்குது. ஸோ இஸ் டிவைடட் பை கீழே ஒய் மட்டும் இருக்குது. இங்கே இசட் பவர் 3 கேன்சல் ஆகிடும். இங்கே 5 இருக்குது. 5ல் 3 போனால் 2. ஸோ இசட் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 16/5 மாடுலஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் இஸ் டிவைடட் பை ஒய். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 6. ஏபி என்பன 2 பூஜ்ஜியமற்ற அணிகள் மற்றும் ஏபி = 0 எனில் கீழ்கண்ட எதுவாக இருக்க வேண்டியதில்லை. இது வந்து A = 0, B = 0, A மற்றும் B = 0. ஏபிங்கிறது வந்து ஒரு பூஜ்ஜியமற்ற அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே 0வாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆன்சர் டி அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 7. வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. ஒரு வட்டம் இருக்குது. அதில் ஒரு தொடுகோடு வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி வரைவோமா? இதுதான் வட்டத்துடைய தொடுகோடு. இதோடைய சந்திக்கிற புள்ளி இதுதான் என்னது அப்படின்னா தொடு புள்ளி பின்னு வச்சுக்கிடுவோம். இதுவும் இந்த ஆரம் தான் இருக்குது. இதுதான் ஆரம். இந்த ஆரமும் செங்குத்தாக அமைகிற இடம் எதுவாக இருக்குது? இந்த தொடு புள்ளி பி. ஸோ ஆன்சர் பி தொடு புள்ளி.